வணக்கம் நேயர்களே, களம் 16 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடந்த அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தேர்தல் அறிக்கை, அதாவது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசியிருந்தாங்க. இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்களுடைய நலத்திட்டங்கள், பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான அம்சங்கள், பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வகையிலான அம்சங்கள் இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம மீனவர்களுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பள்ளி குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் இன்னும் பல முக்கியமான அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. இதுல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப விரிவாக பார்க்கலாம். இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட திட்டம் தான். அதாவது ஒவ்வொரு வீட்டில் இருப்பவருக்கும் ஏதாவது ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாணவர்களுக்கு மடிக்கணினியுடன் கட்டணமில்லாத இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது தற்போதைக்கு அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுதே +1 மற்றும் +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டணமில்லாத மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அப்படி கொடுக்கப்படக்கூடிய அந்த மடிக்கணினிகளுக்கு இலவசமாக இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மாணவர்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக மகளினுடைய மேம்பாட்டிற்காக மகளிர் வாங்கக்கூடிய அந்த ஸ்கூட்டருக்கான 50% மானியம் வழங்கப்படும் என்று அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மகளிரினுடைய பேரில் எடுக்கப்படக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள் ஸ்கூட்டருக்கு 50% மானியமானது அரசு சார்பில் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதற்கு அடுத்தபடியாக இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. அதாவது 100 யூனிட் மின்சாரம் வரை கட்டணம் இல்லை என்ற ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்தக்கூடிய மின்சார அளவீட்டின்படி 100 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 யூனிட்டிற்கும் குறைவாக பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கட்டணமானது வழங்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அதாவது ஜெயலலிதா தெரிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 78 லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது 100 யூனிட் வரைக்கும் மின்சாரம் உபயோகிப்ப குடும்பங்களுக்கு அந்த மின் கட்டணமானது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு பொதுமக்களிடையே மிகவும் பெருத்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் வேறு என்னென்ன அம்சங்கள் இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். அதாவது மகப்பேறு உதவித்தொகை 18,000 உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. தற்போதைக்கு மகளிருக்கான அந்த மகப்பேறு உதவித்தொகை 12,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் 6,000 ரூபாய் உயர்த்தி 18,000 வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு மகளிரினுடைய மேம்பாட்டிற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மகளிரிடையே மிகவும் பெண் வேலை செய்பவர்களிடையே மிகவும் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக செட்டாப் பாக்ஸ் இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இலவச டிவி, அதாவது டிவிக்கான அந்த கேபிள் செய்யக்கூடிய அந்த செட்டாப் பாக்ஸ் ஆனது இலவசமாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரசு கேபிள் மூலமாக 70 ரூபாய் என்ற அளவில் ஒவ்வொரு செட்டாப் பாக்ஸ் வழியாகவும் கேபிள் டிவி இணைப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இலவச செல்போன், அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக செல்போன் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு இலவச செல்போன் என்ற அடிப்படையில் தற்பொழுது செல்போன் வழங்கப்படும் என்று அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக கைபேசி வழங்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பொங்கல் தினத்தன்றும் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் என்று சொல்லக்கூடிய கோஆப்டெக்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிஃப்ட் வவுச்சரானது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் வேறு என்னென்ன திட்டங்கள் இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களும் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது விவசாயிகள் என்னென்ன வகையிலான கடன்கள் வாங்கியிருக்கிறார்களோ அந்த அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக பிரதானமாக விவசாயிகளால் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் பல்வேறு விஷயங்களும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 40,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக
40,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலமாக தமிழகத்தில் விவசாய புரட்சி ஏற்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. விவசாயம் நலிவடைந்து போயிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக இந்த பயிர்க்கடனானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து குடிநீர் திட்டமாக அறிவிக்கப்பட்டிருப்பது அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு வருடங்களாக கிடப்பில் போடக்கூடிய இந்த அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டமானது பல்வேறு ஆண்டுகளாக செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் இருக்கிறது. இதனால் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் மிகவும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த உரிய நடவடிக்கை அதிமுக அரசினால் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு உறுதி தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகை, அதாவது மீனவர் நிவாரணத் தொகையாக மாதம் 5,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகையை 5,000 உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு அம்சங்கள் மீனவர்களுக்காகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மீனவர்களுக்கு தனியே வீடு கட்டும் திட்டத்திற்காக பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்கும் தனியே வீடு கட்டுவதற்காக திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். அதன் மூலமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மீனவர்களுடைய இந்த ஜாதி பிரிவை எஸ்டியாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு. அதாவது கிட்டத்தட்ட இந்த அலங்காநல்லூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு மிக பிரதானமான ஒரு பாரம்பரிய விளையாட்டாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கடந்த 2 வருடங்களாக நம்முடைய தமிழகத்தில் நடைபெறாமல் இருந்தது. ஆக அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான உரிய நடவடிக்கை தங்களுடைய அரசால் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு உறுதி அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக அம்மா பேங்கிங் கார்டு என்ற ஒரு திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு சேவைகளை பெற அம்மா பேங்கிங் கார்டு என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அம்மா பேங்கிங் கார்டு என்ற ஒரு கார்டானது வழங்கப்படும். இதன் மூலமாக அம்மா நலத்திட்டங்களை எளிதில் எல்லா மக்களும் பயனடையும் வகையில் எளிதில் பெறக்கூடிய ஒரு திட்டமானது அமல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் பல அம்சங்கள் எல்லாமே இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மகளிருடைய நலனுக்கும் மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் விவசாயிகளுடைய அந்த பயிர்க்கடன், மாணவர்களுக்கான அந்த கல்விக்கடன் ரத்து, மேலும் ஆவின் பால் விலையானது 25 ரூபாய் ஒரு லிட்டர் என்ற அளவில் வழங்கப்படும் என்ற பல்வேறு அறிவிப்புகள் பொதுமக்களால் மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திட்டங்களாகவும் பெரிதும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்களாகவும் அமைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இனி வரக்கூடிய அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் இதனால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு இந்த அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வரவேற்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக தினமலர் மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து நடத்திய மிகப்பெரிய மாபெரும் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம்.